ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி பலகாரம் தாங்க பார்க்க போகிறோம். அதிரசம். இதுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் மாவு தான் எடுத்திருக்கேன், லிங்காஸ்து. அதிரசம் மாவு அதில் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவுக்கு. அச்சு இல்லாத தட்டை எடுத்து அதுக்கு மேலே எண்ணெயை தடவி நல்லா வந்து ரவுண்டாக ஷேப்பாக தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக தான் தட்டணும் இதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு மேலே அந்த நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தட்டு மேலே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் இப்போ நல்லா தட்டிட்டு எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, காஞ்சதுன்னா உள்ள மாவு வேகாது. அதனால் இப்போ எண்ணெயில் மீடியம் தீயில வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து மேலே கோல்டன் ப்ரௌன் ஒன்று திருப்பி போட்டு அதை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து மேலே அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து உங்களுக்கு வெளியே வடிஞ்சிரும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சு கீழே இந்த எண்ணெயை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே இருக்கிற எக்ஸஸ் ஆயில் வந்து வெளியே வந்துடும். இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் மாவு. நம்ம வந்து பாகு எடுக்க வேண்டாம், அரிசி மாவு அரைக்க வேண்டாம், அதோடைய பதம் பார்க்க வேண்டாம். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடிங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.